ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। அதர்வண வேதத்தில் ஒரு பகுதியாகிய நரசிம்ம தாபனி உபனிஷத். இது பூர்வம் உத்தரம் என்று 2 பகுதி. பூர்வம் என்ற பகுதியில் உபாசனைகளும் நரசிம்மனை பற்றிய உபாசனை, நரசிம்ம என்ற அவதாரத்தை சிறப்பித்து பேசுகின்ற உபனிஷத். அதில் தத்துவங்கள் அதிகமாக இல்லாதனால, பிரம்ம ஞானம் இல்லாதனால நாம் அதை தொடவில்லை. இது உத்தர தாபனி உபனிஷத். அதனால் பேர் மட்டும் நான் தாபனின்னு வச்சிருக்கிறேன். உத்தர தாபனின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இது அதர்வண வேதத்தை சேர்ந்தது. ஓம் பத்ரம் கர்ணேவி 3 கண்டங்கள், 9 கண்டங்கள் இதில் இருக்கிறது. நாம் அனைத்தையும் பார்க்க தான் போகிறோம். சிலது வேகமாக போகும், சிலது இப்போ நம்ம முதல் கண்டங்கள் இருக்கிறோம். அதில் என்னன்னு பார்த்தோம்னா, 1ல் 4வது மந்திரம், முதல் 3 மந்திரம் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அது ஓங்கார தியானத்தை பற்றி, ஓங்கார பற்றிய விசாரமாக இருக்கிறது. ஓம் என்ற சொல் எல்லாருக்குமே பிரசித்தி. கோயில்களில் ஓம்னு சொல்லாமல் எந்த மந்திரமும் ஓதுவதில்லை. எல்லா மந்திரங்களும் ஓம் என்று தான் ஆரம்பிக்கும். ஓம் தத் சத் என்று தான் முடிவு வரும். இந்த ஓமுக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? ஓங்காரத்தை ஏன் மந்திரம் முதன்மையாக வைத்திருக்கிறது? ஓம் என்பதை வைத்து தான் சிருஷ்டி செய்தார் கடவுள். சிருஷ்டிக்கு ஓம் என்ற மந்திரம் தேவைப்பட்டது. ஓங்காரத்தின் தத்துவத்தை தான் முருகன் அவனுடைய தந்தையாகிய ஈசனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஈசனுக்கு ஓம்ன்றது தெரியாமலே பையன் சொல்லிக் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவர் விட்சேபத்தில் இருக்கிறார், கேட்குறவர் சைதன்யத்தில் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதில் உயர்வு தாழ்வு இல்லை. ஓம் என்பதனுடைய சிறப்பு என்ன? ஓங்காரத்துக்கு ஏன் இவ்வளவு மரியாதை அப்படிங்கிறத நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்திலேயே ஆரம்பத்திலேயே பார்த்தோம். ஓம் இத்யேதி சர்வம் என்று அது ஆரம்பிக்குது. இங்கே ஓம் என்பதை ஒரு சப்தமாக கவனிச்சோம்னா அதில் 3 சப்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. இருந்தாலும் அது ஒரு அக்ஷரம் தான். ஓம் அப்படிங்கிறது ஒரு அக்ஷரம். இல்லை சார், ஓ இம் 2 இருக்குது. இல்லை, சமஸ்கிருதத்தில் இந்த ஒற்று வருவதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஓம் என்பது 1 தான். ஓனால 1 தான், ஓம்னால 1 தான். காயத்ரி மந்திரத்தில் 24 அக்ஷரங்கள் இருக்கு, 3 வரிகள் இருக்கும். ஒவ்வொன்றுத்துல 8 அக்ஷரங்கள் இருக்கும். 3 8 24. 24 அக்ஷரங்கள் இருந்தால் அது பேர் காயத்ரின்னு பேர். 8 அக்ஷரங்கள் என்ன? ஓம் பூர் போ சுக விட்டுணும். தத்து சவிதுர் வரேண்யம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். தத்து எத்தனை அக்ஷரம்? 1 அக்ஷரம். ஏன்னா இத்துன்னு வந்ததுன்னா அதையும் சத்தோட தான் செய்யணும். ச வி துர் 1 அக்ஷரம். இப்படி எடுத்துக்கணும். இப்படி பார்த்தா தத் சபிதுர் வரேண்யம், வரேண்யம்னு போடணும். அப்போதான் ஒரு எழுத்து கிடைக்கும். இல்லைன்னா 7 வந்துடும், 8 வரணும். இது நீங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்க. ரூல் என்ன? ஒற்றுப்புள்ளி வந்தாலும் கூட அது ஒன்றாகத்தான் சேர்த்து செய்து கொள்ள வேண்டும் எந்த மந்திரத்திலையும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஓம் எத்தனை அக்ஷரம்? 1 தான். ஓ இம்முன்னு 2 எடுக்கக்கூடாது. அதனால ஓம்ங்கிறது 1 அக்ஷரம். அதனால ஏகாட்சரின்னு பேர். ஓம்க்கு ஏகாட்சரி மந்திரம். ஓம் நமோ நாராயணாய அது 8 எழுத்து மந்திரம், அஷ்டாட்சரி. 6 வந்ததுன்னா சரவணபவ, சடாட்சரி. நமசிவாய பஞ்சாட்சரி. அட்சரி அட்சரின்னா அக்ஷரங்கள் உடையதுன்னு அர்த்தம். ஓமுக்கு 3 அக்ஷரங்களாகவும் பிரிக்கலாம். அது ஏகாட்சரியாகவும் இருக்குது. அது உள்ளுக்குள்ளேருந்து 3 வெளி வந்ததுன்னா 3 இருக்குது, ஆனா உள்ள அடக்கி வச்சுக்குது. அப்போ ஓம் என்பது அவ்யாக்கிருதமா இருக்குது.
எதையும் வெளிப்படுத்தாம உள்ள வச்சிருக்கு. வெளி வருதுன்னா வியாக்கிருதமாச்சுன்னா ஆ ஊ இம்னு வருது. இந்த மூன்றும் வெளிப்பட்டதுன்னா அதை படைப்புங்கிறோம். மூன்றை உள்ள வந்துச்சுன்னா ஒடுக்குங்கிறோம். ஓம் என்று ஒருவர் 10 முறை சொல்றார். ஓம் 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 அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஓம் என்பதுல எத்தனை அக்ஷரம் இருக்குது? ஆ ஊ இம்னு. இது இப்ப யோசிச்சுக்கோ. ஆ ஊ இம் சொல்லி முடிச்சிட்டாரா? அது ஓம்னு ஒன்னு ஒரே முடியல முடிச்சிட்டாரு. அதுல 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஓம் கேப் கொடுத்து வர்றார். அந்த கேப்பும் கூட கணக்கில் எடுத்துக்கணும். ஏனென்றால் ஓம் எங்கேருந்து பிறந்தது? மௌனத்திலேருந்து தான் வந்தது. சப்தம் எங்கேருந்து வரும்? மௌனத்திலேருந்து தான் வரும். சப்தம்னா விட்சேபம் அடையலாம், பல விதமா அது விரிந்து வந்து பலவித சப்தங்கள் உண்டாக்கலாம். கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த அது சவுண்டு மௌனத்திலேருந்து தோன்றி பல விட்சேபம் நடந்து கொக்காருக்கோ அப்படின்னு சொல்லுது. அந்த ராஜாவை அறுத்தவன் அப்படின்னு கொக்காருகோ. முருகனுக்கு அப்படி ஒரு பேர். அவனுடைய சேவல் கொக்கரகோன்னு. கொக்கு ஆறுகோ. ஓம் என்பது மௌனத்திலேருந்து தோன்றி மௌனந்து ஓம் சொல்லி மௌனத்தில் முடிகிறீங்க. ஆ ஊ இம்னு முடிஞ்ச உடனே மௌனம் ஆயிடுச்சு. ஆ என்பது சப்தத்தை சிருஷ்டி பண்ணிச்சு. ஊ என்பது அந்த சப்தத்தை நிலைநிறுத்துது, மெயின்டைன் பண்ணுது. இம்னும் போது அந்த சப்தத்தை முடிவு கொண்டு வருது. அதுக்கப்புறம் மௌனம். அப்புறம் இன்னொரு ஆ. இப்படி ஆ ஊ இம்ன்றதை தோணும் போது இப்ப எத்தனை இருக்குது அக்ஷரம்? 4. மௌனம் 1, ஆ ஊ இம் 4. இதுதான் ஆத்மாவின் 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மாவுக்கு ஓங்காரன்னு பேரு. ஓங்காரன்னும் போது மௌனத்தை சேர்த்து தான் சொல்லணும். ஜீவன் சொல்லும் போது ஆத்மாவை சேர்த்து தான் சொல்லணும். ஆமா, அழியாதுதான் அக்ஷரம். நீங்க அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கணும். சரதி அப்படின்னா அழியிறது. வியம், வியம்னா வேஸ்ட். சரம்னா அழியது. அக்ஷரம்னா அழியாது. அந்த அர்த்தத்துல அக்ஷரங்கிறது மாத்திரை நினைச்சுக்கூடாது. அக்ஷரத்துக்கு மாத்திரை இருக்கு. இப்போ 4 பாதங்கள் உடையது ஆத்மா. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா ஓங்காரம். ஏன்னா ஓங்காரத்துக்கு 4 பாதம் இருக்கு. மௌனம், ஆ ஊ இம். சரி, ஆத்மாவுக்கு 4 பாதம் நீங்களே என்ன? மௌனம், ஆ ஊ இம் என்னன்னு சொல்லுங்க. மௌனம் எது? ஆ எது? ஊ எது? இம் எது? சொல்றேன். ஆ என்பது விழித்தெழுதல். ஊ என்பது கனவு காணுதல். இம் என்பது ஆழ்ந்த உறக்கம். இந்த 3லும் ஒன்று இருக்குது பாருங்க. அது 4வது பாதம் துரியம். அது மௌனம். இவன் தான் விக்ஷேபம் பண்றான். கனவும் உணவு எல்லாமே என்னென்னமோ பண்ணுது. ஆனா மௌனம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சுக்கிட்டு இருந்து கூட ஒன்னையும் காட்ட மாட்டாங்க. எதையும் காட்டாமல் எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சிருக்கு. அப்ப பிரம்மம் அல்லது ஆத்மா 2 புரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மம் எடுத்துட்டோம்னா அவருக்கு ஆவூயம் இருக்குது இல்ல. அப்ப மௌனமாக இருப்பது யாராங்க? பிரம்மம். ஆவூயமா இருப்பது யாரு? ஈஸ்வரன். அது என்ன சார் ஈஸ்வரன் புரியலையே? அவர் சிருஷ்டி செய்யறாரு. ஆன்னு சொல்லி, ஊன்னு சொல்லி ஸ்திதி பண்றாரு, இம்னு சொல்லி லயம் பண்றாரு. இது 3 செய்வதனால அவர் இறைவன் சொல்றோம், ஈஸ்வரன் சொல்றோம். அப்புறம் மௌனத்துல போய் முடியறாரு. ஈஸ்வரன் முடிகிற இடங்க மௌனம், அங்க பிரம்மம். இப்ப பிரம்மம் வேற, ஓங்காரம் வேறையா? மௌனம் வேற, ஓங்காரம் வேறையா? மௌனத்திலேருந்து தானே இது தோன்றுச்சு. எங்க போய் மறைஞ்சது? மௌனத்துல தான் மறைஞ்சது. மௌனம் எப்பவும் இருந்துட்டே தான் இருக்குது. மௌன பிரகடீதனம் அப்படிதானே சொல்றாரு தட்சிணாமூர்த்தி. அவர் மௌனியா இருக்கிறார், மௌன குரு.
அவர் ஏன்னா அப்படின்னா விட்சேபம் கொடுக்கல, எதையும் உபதேசம் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறார். ஞானமற்றவர் இல்லை, அஜ்ஞானி இல்லை, அவர் ஞானி. இப்போ ஓங்காரத்தை ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் ஈக்குவேஷன் பண்ண போறோம். ஓங்காரம் 4, ஆத்மா 4, பிரம்ம 4. ஓங்காரத்துல 4 மௌனம் ஆவூயும், ஆத்மாவில் 4 இந்த ஆத்மாவுடைய சைதன்யம், அதிலிருந்து தோன்றுகின்ற நனவு, அங்கிருக்கின்ற கனவு, உறக்கம், மறுபடியும் இல்லை, எப்பொழுதுமே இருக்குது. இப்போ ஓங்காரம் சொல்லும் போது மௌனம் இல்லாம போச்சா? மௌனத்தை அப்படி விட்டுட்டு ஓங்காரம் வந்துருச்சா? மௌனம் தான் ஓங்காரமா இருக்குது. ஓங்காரம் மறைஞ்சிருச்சுன்னா எங்க வருது? மௌனம் தான் இருக்குது. மௌனத்தில் தோன்றி மௌனத்தில் மறையுது. பிரம்மத்தில் இருந்து இந்த உலகங்கள் தோன்றி பிரம்மத்தில் மறையுது. அப்படி பார்க்கும்போது பிரம்மமும் ஆத்மாவும் ஓங்காரமும் ஒன்று. எப்படி? எல்லாத்துக்குமே 4 இருக்கிறது. பிரம்மத்துக்கு 4 பாதங்கள், ஆத்மாவுக்கு 4 பாதங்கள், ஓங்காரத்துக்கு 4 பாதங்கள். 4 பாதம்னா 4 யூனிட்ஸ் அப்படின்னா. ஒரு யூனிட் 3 இருக்கும். அதை நீங்க அப்படி புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த விஷயம் புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நம்ம என்னென்ன படிக்க போறோம்? ஓங்காரத்தை வைத்து கொண்டு ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுன்னு கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி சார்? ஏனென்றால் ஓங்காரத்துல மௌனம் பொது. அது ஓயும் ஆவு இம்னு இருந்தாலும் சரி, ஓம்னு இருந்தாலும் சரி, மௌனம் எப்பொழுதுமே பொது. இந்த ஆத்மாவில சைதன்யம் பிளஸ் நனவு கனவு உறக்கம், பிரம்மத்துல சைதன்யம் கூட்டல் சிருஷ்டி சிதி லயம். இந்த சிருஷ்டி சதம் லயங்கிறது ஓங்காரம்னு எடுத்துட்டோம்னா, அது எடுத்துட்டோம்னா மௌனம் 2 மிச்சம் வருது. அங்க ஆத்மாவில் சைதன்யம் மிச்சமா இருக்குது, பிரம்மத்தில் சைதன்யம் மிச்சமா இருக்குது, ஓங்காரத்தில் மௌனமா இருக்குது. இப்ப சைதன்யம் யாரு? மௌனம். மௌனத்தை சைதன்யத்தில் வெயி, ஆவுங்கிறது நனவு கனவு உறக்கம் என்றும் சிருஷ்டி லயம் என்றும் வைத்தால் ஈஸ்வரனும் ஜீவனும் ஓடிய போயிடுறாங்க. 2 பேருமே ஓங்காரம் தான். ஆனா 2 பேருமே சொரூபத்துல யாரு? மௌனம் என்ற சைதன்யம். முடிஞ்சது. நரசிம்ம ஸ்தாபனிய உபனிஷத். இப்ப மந்திரம் வழியா நம்ம பார்க்க போறோம். அது நீட்டி முழங்குது. 4வது மந்திரம் ஆத்மாவின் 4 பாதங்கள். இந்த 4 பாதங்கள் என்னன்னு சொன்னேன்? சைதன்யம், நனவு கனவு உறக்கம். ஜாக்கிரத ஸ்வப்ன சுஷுப்தி. ஜாக்கிரத ஸ்தான ஸ்தூல பிரஜ்ஞ சப்தாங்க ஏகோன விம்சதி முக ஸ்தூல புக் சதுராத்மா விஸ்வோ வைஸ்வானர பிரதம பாத. 4 பாதங்கள்ல முதல் பாதத்தை சொல்கிறது. இது ஜாகிரதத்தில் நினைவில் இருப்பவன், நனவில் இருந்து கொண்டு ஸ்தூல பிரபஞ்சத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் கொண்டு வாழ்பவன். அவனிடம் 7 அங்கங்களும் 19 முகங்களும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அவன் ஸ்தூல புக், ஸ்தூலமாக இருந்து கொண்டு ஸ்தூலத்தை அனுபவிக்கிறான். அவன் சதுராத்மான்னு பேர் அவனுக்கு. இந்த ஸ்தூலத்தை மட்டும் பயன்படுத்துறதுனால அவனுக்கு விஸ்வன் என்றும், சமஷ்டியாக பார்த்தோம்னா அவனை வைஸ்வானரன் என்று சொல்கிறோம். இதை நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இதைத்தான் நம்ம பார்த்தோம். 2ஆம் பாதம் டைஜஷன் ஹிரண்ய கர்ப்பர். 5வது மந்திரம். இதுக்கு மந்திரத்தை விட்டுட்ட நேரடியா போவோம். கனவு நிலையில் சூக்ஷ்மமான உணர்வுடையது, 7 அங்கம் 19 முகங்கள் கொண்டது, சூஷ்மத்தை அனுபவித்துக் கொண்டு சூஷ்மமாக இருந்து கொண்டு இருப்பதனால் அந்த சதுராத்மாவுக்கு, சதுராத்மானா 4 பங்கு உடையவர், அவனை டைஜஷன் என்று ஒரு சின்ன யூனிட்டுக்கும், இரண்ய கர்ப்பன் என்று ஒட்டுமொத்தத்திற்கும் சொல்கிறோம். சிறப்புக்கும் பொதுவுக்கும். தனியா ஒரு மனிதனிடம் இருக்க நனவு கனவு உறக்கத்தை நாம டைஜஷன் என்று சொல்றோம், ஒரு வியஷ்டின்னு சொல்றோம். பரமாத்மாவை எடுத்துட்டு பரமேஸ்வரனை பார்த்தோம்னா அது வியஷ்டின்னு சொல்றோம், சமஷ்டின்னு சொல்றோம். அப்ப வியஷ்டியும் சொல்லுது, சமஷ்டியும் இந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா அப்புறம் 2 இது சேர்க்கணும். வேஷ்டின்ற சமஷ்டிங்கிறது 2 வேற வேறையா? மரங்கிறதும் காடுங்கிறது வேற வேறையா? மரங்களெல்லாம் சேர்ந்தது காடு. மரம் என்றும் சொல்லலாம், காடுன்னு சொல்லலாம். உங்க பார்வை.
காட்டுக்குள்ள இருந்து தூரத்துல இருந்து பார்த்தோம்னா அது காடு, கிட்ட போய் பார்த்தோம்னா மரங்கள். அப்போ ஒரு மரம் அப்படின்னு சொல்றோம். மரங்களே இல்லாத காடு கிடையாது, காடு ஆகாத மரங்களும் கிடையாது. மரக்கூட்டம் இருக்குது, ஆனா காடு இல்லைன்னு சொல்ல முடியாது. காடு இருக்குது சார், அங்க மரங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. காடு மரம் ரெண்டுமே ஒன்றுதான் பார்க்கின்ற விதத்துல. தனி அந்த காட்டில் ஒரு யூனிட் எடுத்து பார்த்தோம்னா அது வியஷ்டிங்கிறோம், ஒட்டுமா பார்த்தோம்னா சமஷ்டிங்கிறோம். இப்ப இந்த ஒட்டுமொத்த சமஷ்டி, தனி மனிதனை பார்த்தோம்னா அது வியஷ்டி. அப்போ சமஷ்டியாக இருப்பது ஈஸ்வரன்னா, வியஷ்டியாக இருப்பது ஜீவன் பேரு. எல்லா ஜீவனும் சேர்ந்துதான் ஈஸ்வரன் ஆகிறார். உங்களுடைய எல்லா நனவும் சேர்ந்து ஈஸ்வருடைய நனவா இருக்குது. உங்களுடைய எல்லாருடைய நனவும் சேர்ந்து ஈஸ்வரன் நனவு. உங்களுடைய நனவுக்கு மட்டும் நான் என்ன பேர் வச்சிருக்கிறேன்? விஸ்வன்னு வச்சிருக்கிறேன். அப்ப எல்லாருடைய நனவு நிலையில அவர் முடிச்சிட்டு இருந்தாருன்னா அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? வைஸ்வானரன், விராட் என்று சொல்றோம். கனவுக்கு வந்தோம்னா, தனி மனிதன கனவுக்கு சொல்லும்போது அவனை டைஜஷன் 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 டைஜஷன், அந்த அனந்த கோடி டைஜஷனை ஒன்னா சேர்ந்தோம்னா ஒட்டுமொத்த மகா கனவு காண்கிறவனை நம்ம ஹிரண்ய கர்ப்பன். அவன் பிராணன்ல தான் இருக்கிறதுனால அவன் சூத்ராத்மா என்று பெயர். பிராணாத்மா, சூத்ராத்மா. அப்புறம் மூன்றாம் பாதம், தனி மனிதன் தூக்கத்துல அவனை என்னன்னு சொல்றான்? அந்த ஆத்மாவை அவனுக்கு பிராக்ஞன்னு பேர். யாருக்கு பேர் வச்சிருக்கிறோம்? ஆத்மாவுக்கு பேர் வச்சிருக்கோம். இதை மறந்துடாதீங்க. ஆத்மாவை தான் விஸ்வன்னு சொன்னோம், ஆத்மாவை தான் தைஜசன் சொன்னோம், ஆத்மாவை தான் பிராக்ஞன்னு சொல்றோம். இந்த சரீரத்துக்கெல்லாம் நம்ம சொல்லல, ஆத்மா அதை அனுபவிக்குது. அதனால அவனுக்கு ஸ்தூல புக்கு, சூக்ஷ்ம புக்கு. மாண்டூக்கியத்துல சூக்ஷ்ம புக் சொல்லக்கூடாது, விவிக்த புக். அங்க அப்படி சொல்லுவார். அவருக்கு இன்னும் அந்த வார்த்தை சூக்ஷ்ம புக்குன்னு பிடிக்கல, விவிக்த புக். அங்கேயும் வித விதமா சாப்பிட்றான். இப்ப கனவுல இப்ப வந்து தூக்கம். தனி மனித தூக்கத்துல இருக்கவனுக்கு டைஜஷன், பிராக்ஞன் என்று பெயர். ஒட்டுமொத்த எல்லாரும் தூங்கும் பொழுது, நம்ம எல்லாரும் ஒரு நாள் தூங்கிட்டோன்னு வைங்க, இரவு பகல் எல்லாம் பார்க்காம கண்டினியூஸ் ஸ்லீப். எல்லாரும், நீங்க மட்டும் இல்ல, தேவர்களும் கூட, நரகத்துல இருக்கவங்களும், புழு பூச்சி ஜலங்க எல்லா பறவைகளும் எல்லாம் தூங்கிட்டோம்னா, அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த சதுராத்மா, அவனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர், அந்தர்யாமி அப்படின்னு பேர். சமஷ்டியாக அந்தர்யாமி ஈஸ்வரன். இப்ப மூன்றையும் முடிச்சிட்டோமா? இது நம்ம பார்க்கல. எங்கு தூக்கத்தில் ஒரு ஆசையும் இல்லையோ அவனுக்கு ஆசையே இல்லை, விட்சேபமே இல்லை, ஆனா ஆபரணம் மட்டும் இருக்குது. விட்சேபம் இல்லை, எந்த எண்ணங்களும் இல்லை, எதுவும் இல்லை, ஆசையும் இல்லை, ஆனா அவன் ஆழ்ந்த மூடி போட்டு மூடிதான், அவனுக்கு ஆவரணம் மட்டும் இருக்குது. எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே. துளி கூட என்றதுதான் ந கஞ்சன, நாட் ஈவன் லிட்டில் பிட். காமம் காமயதே, எந்த விதமான ஆசையும் ஆசைப்படுவதில்லை, ஆசையும் ஆசைப்படுவதில்லை. காம காமயதே, ஒரு கனவும் காண்பதில்லை, அங்கேயும் விட்சேபம் இல்லை. ந கஞ்சன ஸ்வப்பம் பஷ்யதி, கனவும் பார்க்கவில்லை. அந்த தூக்கத்திலே சுஷுப்தி, அந்த தூக்கத்திலேயே சுஷுப்தி, தூக்கத்தானத்தில் தான் ஒருவனாக, தத் சுப்தம் சுஷுப்தஸ்தான. இங்க என்ன வருது? ஏதி பவ, ஏதி ஏகாகி, அது பேர். தான் ஒருவனாக ஏகாகி, அப்ப அவன் ஒருவனாக தான் இருக்கிறான். இப்போ ஒரு பேர் முடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கு ஆளுக்கு செல்போன் பேசிட்டு இருக்கிறாங்க, கவுண்ட் பண்ணிடலாம். தூங்கிட்டாங்க எல்லாரும், கவுண்ட் பண்றவனா தூங்கிட்டான். இப்ப எத்தனை இருக்கிறாங்க? ஏகி. அங்க 1 கோடி பேர் தூங்குறாங்க, ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேரு? ஏகி தான். ஏகி பவ. நீங்க வேணா பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. நீங்க கவுண்ட் பண்ணி இருந்தா சரி. அங்க எந்த விட்சேபமும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை,
எந்த கனவும் இல்லை. ஆசைங்கிறது வந்து நனவுன்னு வச்சுக்கோங்க. கனவுங்கிறது வந்து கனவுலயும் ஒரு ஆசை வரும். இதெல்லாம் நீங்கிய பிறகு அங்க பல இல்லை, இரண்டற்ற ஒன்று அத்வைதம் தான் இருக்கிறது. ஆனால் மூடப்பட்டு தூக்கம், அந்த தூக்கமும் போயிடுச்சுன்னு சொன்னா, மூடியும் போயிடுச்சுன்னா, நாலாவது பாதம் சைதன்யம் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அந்த அந்த இப்போ பிஎஸ்டியா இருக்கிறவனை நம்ம தூங்கு மூஞ்சி பிராக்ஞன்னு பேர் வச்சோம். சமஷ்டியா எல்லாரும் தூங்கும்பொழுது ஒரு பெரிய தூங்கு மூஞ்சி இருப்பார் பாரு, அவர் ஈஸ்வரன். அவர் ஈஸ்வரன், இன்னும் பிரம்மம்ன்ற தகுதி வரல. அவர் சைதன்யம் இல்லை, அவர் மூன்றாவது பாதம். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விராட்டா இருக்கிறவர் எல்லாத்தினுடைய உடம்பாவும் இருக்கிறார். கிரண்ய கர்ப்பர் எல்லாருடைய மனமா இருக்கிறார். இந்த தூக்கத்துல இருக்கிற எல்லாமா இருக்கிறவர் என்னவா இருக்கிறார்? ஒண்ணும் இல்லையா? இல்ல. அவர் தான் சொல்றாரு, அவரே அனைத்தையும் கட்டி ஆள்பவர். ஏஷ சர்வேஸ்வர. என்ன, எல்லாருமே அவரிட தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து முழிப்பாங்க சொல்லுங்க? அவர் தூங்குவார் நினைக்கிறீங்களா? அவர் எப்போ முழிச்சுட்டே இருக்கிறார். ஏன்னா அவரு ஞானி, அவருக்கு ஆவரணமே இல்லை. நாம தான் தூங்கிறோம் ஆவரணத்துல. பரமேஸ்வரன் எப்பொழுதுமே அஞ்ஞானி இல்லையே. அவர் அனாதி காலத்திலேருந்து ஞானி, ஆனா ஜீவன் அனாதி காலத்திலேருந்து அஞ்ஞானி. அதனால அவருக்கு வந்து ஞானம் வந்து சொல்லி கொடுத்து வந்ததில்லை. அவர் இயல்பாகவே ஞானி. அதனால அவருக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க இருந்தாலும் அவர் தூங்கிட்டு வர கவுண்ட் பண்றதுக்கு இல்லாம, நாமெல்லாம் தூங்கும் போது தான் ஏகீபவ. அவர் ஏகீபவ கிடையாது. அவர் எல்லாத்தையும் பார்க்கிற சாட்சியா இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே விழித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கனவு காண்கிறார்கள். எல்லாரும் நினைவு காண்கிறார். நம்முடைய தூக்கமெல்லாம் அவனுக்கு சர்வேசுங்கிற பேரை தருது. நம்முடைய கனவெல்லாம் அவருக்கு கிரண்ய கர்ப்பன்னு பேரை தருது. நம்முடைய நனவெல்லாம் அவருக்கு விராட் என்ற பெயரை தெரியுது, பிரஜாபதி என்ற பெயரை தருது, வைஸ்வானர் என்ற பெயரை தருது. இதெல்லாம் பல பெயர்கள். ஆனால் அவர் எப்பொழுதுமே இதில் கலந்து கொள்ளாமல், ஒட்டாமல், இதுவாக ஆகாமல் சுத்த சைதன்யமா மாத்திர இருக்கிறார். அவரை பிரம்மங்கிறோம். அது நாலாவது பாதம். இந்த மூன்றாவது பாதமா இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவர்னா, எல்லாரும் அவர்கிட்ட தூங்குறதுனால அவர் தூங்கிட்டாரா? மனிதர்கள் தூங்கிட்டு இருக்கும் போது ஏகீபவா காரணம், கவுண்ட் பண்ண போட்டோம்னா அவனும் தூங்கிட்டான். எத்தனை பேருன்னு கேட்டா எங்க சத்தம் வருது? வரல. ஆனா நாம் எல்லாம் சமஷ்டியாக தூங்கிவிட்டாலும், ஆனா இறைவன் மட்டும் விழித்து கொண்டிருக்கிறார். தூங்காத கண் ஒன்று உண்டு. ஒன்று உண்டு. துடிக்கின்ற மனம் ஒன்று உண்டு. இங்க நம்ம கிட்ட ரெண்டு பேர் இருக்கு. உள்ளுக்குள்ள தூங்காத சாட்சிங்கிற கண் ஒன்று உண்டு. அதுல துடித்து விக்ஷேபம் காண்கின்ற கனவு நனவும் செய்கின்றதும் ஒன்று உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த தூங்காமல் பார்த்து கொண்டிருந்து எல்லாருடைய தூக்கத்தையும் மெயின்டைன் பண்றாரு பாருங்க. அவர் தான் எழுப்பி விடுவார். அவர் தான் எழுப்பினவங்களெல்லாம் அன்னம் உணவெல்லாம் கொடுத்து போஷிப்பார். அவர் எல்லாரையும் எழுப்புகிறார், காப்பாற்றுகிறார், தூங்க வைக்கிறார். இந்த ஆயாலாம் இருக்கிறாங்களே, இந்த குழந்தைங்கள்லாம், அதுங்களுக்கு வந்த உடனே என்ன, ஆ ஆ ஊ எல்லாம் ஏபிசி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் தூங்க வச்சுடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் நேரத்துக்கு ஊட்டுவாங்க, முழிப்பாங்க, ஊட்டுவாங்க, தூங்க வைப்பாங்க. அவங்க மட்டும் எப்பவும் தூங்கிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். பரமேஸ்வரன் தூங்குவதே இல்லை. அப்போ எவர் எல்லாருடைய தூக்கத்திலும், எவர் நனவிலும், எல்லார் கனவுலையும் இருக்கிறாரோ அந்த பரமேஸ்வரனை எப்ப பார்க்க முடியும்? நாமெல்லாம் பிரளயத்துல இருக்கும்போது அவரை பார்க்கலாம். நம்ம தூக்கத்துல இருக்கும்போது அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நான் அவரும் தூங்கிட்டாரா? இல்ல, நாமெல்லாம் பிராக்ஞன், ஆனா சமஷ்டியாக இருப்பவர். ஏஷ சர்வேஸ்வரக, அவர் பேர் தான் சர்வேஸ்வரன். அவரே அனைத்தையும் அறிபவர். பாருங்க, அவர் தூங்குவாருன்னு நினைக்கிறீங்களா? எந்தெந்த குழந்தைகளுக்கு என்னென்ன அம்மா அப்பா யார் கொடுத்துருக்குறாங்க, அது அந்த பேக் எல்லாம் இருக்குதா? அவங்க தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறாங்களா? இந்த நர்சரி குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க, கொசு கடிக்காம பார்த்துக்கிறாங்க. முழிச்ச பிறகு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதே மாதிரி நனவு கனவு மூன்றையும் நிர்மாணம் பண்ணி, நனவுல அவன் யார் யாரெல்லாம் அனுபவிக்கணும், நானும் அவன் செய்தக்கூடிய புண்ணியத்தெல்லாம் அவன் வந்து பயன்படுத்திட்டானா,
அவனுக்கு கொடுத்த சம்பளம் இன்னைக்கு வந்துருச்சான், அவன் கடனை ஒழுங்கா கட்டிட்டானா, எல்லாம் அவர் தான் நிர்வாகம் பண்றாரு. அவருக்கு எல்லாமே தெரியுது, ஒவ்வொரு அணுவையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த சரீரமே நாம் செய்த புண்ணியத்தினால உண்டானது. ஒவ்வொரு அணுவுமே புண்ணியம் இல்லாம உனக்கு அணு கிடையாது. உன் உடம்புல ஒரு அணு போயிடுச்சுன்னா புண்ணியம் தீர்ந்ததுன்னு அர்த்தம். இன்னொரு புண்ணியத்தை பயன்படுத்தி ஒரு அணுவை புதுசா வச்சுக்கலாம். இந்த உடம்பு கூட்டமே அணு கூட்டம், இது அத்தனையும் புண்ணியம். அப்புறம் அந்த கரணங்கிறது ஒரு கூட்டம் சேர்க்கை தானே, அதுவும் நாடி போன்றதெல்லாம் சேர்க்கையும் கூட புண்ணியத்தினாலும் உண்டானது. அந்த புண்ணியத்தினால நம்ம உண்டாக்குன அந்த உடம்பு, அந்த உடம்புல அவன் புண்ணியம் தீர்ற வரைக்கும் அந்த உடம்பை காப்பாத்திட்டு இன்னொரு உடம்பு கொடுப்பதுக்கு வேற ஒரு புண்ணியத்தை ஒரு கலெக்ஷனை வச்சு வச்சுக்கிறாருன்னா ஒவ்வொரு அணுவும் அவருக்கு தெரியணும் இல்ல. ஒரு தலைமுடி இன்னைக்கு விழுதுன்னா கூட அவர் அறியாமல் விழுவதில்லை. அப்ப எப்படி சார் அவர் அவ்வளவு தூரத்துல இருந்துகிட்டு இத்தனையும் பாக்குறாரு? பயங்கர டெலிஸ்கோப் வச்சிருப்பாரா? இல்ல, அவர் நம்மாவே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் தனி மனிதன் அல்ல, அவர் எல்லாமாக இருக்கிறார், அவர் சமஷ்டியா இருக்கிறார். அவர் சமஷ்டியாக இருப்பதனால் அவர் சர்வஜ்ஞ, எல்லாம் அறிந்தவர். அவரே உள்ளிருந்து இயக்குபவர். எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு அப்படியே கம்முன்னு இருப்பாரா? எழுந்துகிட்ட பிறகு அவர் உள்ள இருக்கிறார். எல்லாரும் தூங்க பண்ணிட்டாரு நர்சரியில. எழுந்துன உடனே அவங்கவுங்க பேகு, அவங்க அம்மா கொடுத்த பாலை தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்க அம்மா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க செய்திருக்கிறாங்க, பருப்பு சாதம்லாம் போட்டு நெய் போட்டு கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு குழந்தைக்கு கொடுக்க முடியாது, அந்த குழந்தைக்கு அதை கொடுக்கணும், அவங்க கர்ம பலன்னு அவங்களுக்கு கொடுக்கணும். இத்தனையும் கட்டி கால்கிறவர்னால அப்போ அவரு இந்த நனவு நேரத்திலையும் அவர் தான் இருக்கணும், கனவு நேரத்திலும் அவர் தான் இருக்கணும், உறக்கத்திலையும் மெயின்டைன் பண்றாரு. எல்லாமே அவருக்குனால அவரை அந்தர்யாமி, ஏஷோ அந்தர்யாமி. ஏஷோன்னா என்ன அர்த்தம்? ஏசு இல்ல, யார் அவரோ. ஏஷன்னா அது இதெல்லாம் அடிக்கடி நம்ம சமஸ்கிருதத்துல வரும். யஹ, சஹ, ஏஷ, ஏன, ஏவ, இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தி மறக்காம வச்சுக்கணும். ஏஷக அந்த அவர் தான். எவரு? இந்த 3வது பாதத்துல இருக்கிறாரு அவரை அந்தர்யாமி. யமயதி நிர்மாணம் செய்வது, நியமம் செய்வது. இவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் தான் நியமகர்த்தா, அவர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னா அவரு நியமி. இவரை நியமித்திருக்கிறார், அவர் நியமித்துக்கிறவங்க. அவர் எல்லாருக்கும் அவர் தான் நியமித்தவர். அவர் தனியா இருந்துட்டு நியமிக்கல. சில பேர் அவங்க லேப்டாப்ல வச்சு எல்லாம் நியமம் பண்ணிக்குவாங்க, வீட்டுல இருந்துட்டு வேலை செய்வாங்க, ஃபேக்டரியே ஓடிட்டு இருக்கும், சிசிடிவி கேமரால எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் அப்படி இல்லை, எல்லாருக்குள்ளே இருந்து பாக்குறாரு. அதனால அந்தர்யாமி. நாமெல்லாம் பகிர்யாமி, ஒர்க் அட் ஹோம், வீட்டில் உட்காந்துட்டு பார்ப்போம். இங்க சிசிடிவி கேமராவை அமெரிக்கால இருந்து கூட பார்க்கலாம். நம்ம வீட்டில் யாரை கதை திறந்துட்டாங்களா, தண்ணி தெளிச்சுட்டாங்களா, எல்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லை, அவர் ஒவ்வொரு அணுவிலையும், ஒவ்வொரு ஜீவன்லையும், ஒவ்வொரு பூச்சி பொட்டுக்குள்ளேயும் உள்ள இருந்துகிட்டு அவருடைய நனவு கனவு உறக்கத்தை அவரு கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவரு அந்தர்யாமி. அவரே அனைத்திற்கும் பிறப்பிடம். ஏஷ யோனிகி சர்வசிய. சர்வம்னா அனைத்திற்கும் யோனி. யோனின்னா காரணம். ஏன்னா அவர்கிட்ட தூங்குறாங்க, அவர் மடியில படுத்து தூங்குறோம். ஒவ்வொருத்தனும் ஏகி பகுதி ஆயிட்டான். ஏகி பகுதின்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் கலந்துட்டான். அவன் முழிச்சாதானே ஆளு. முழிச்ச பிறகுதான் தேவதத்தன் விஷ்ணு தத்தன். தூங்கும்போது நத்திங். அந்த இடத்துல எல்லாருமே அவர் மடியில இருக்கிறார். யாருமே இறைவனை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. நனவிலும் இல்லை, நனவிலும் கனவிலும் உன்னை விடவேன் அப்படின்னு சொல்றோம். நீ என்ன விடுறது? அவர் உன்னை விட்டாரா பாரு, அவர் அந்தர்யாமி. இவன் சொல்றான் பெருமை, நான் உன்னை விட மாட்டேன், கனவிலும் நனவிலும் உன்னை விடவே, இம்மையும் மறுமையும் உன்னை விட மாட்டேன், இந்த பிறவி அடுத்த பிறவியும் உன்னை விட மாட்டேங்கிறான். எவ்வளவு ஒரு அற்பத்தனம் பாருங்க நம்மளுடைய புத்தி. நம்மளால அவர் புகழெல்லாம் சொல்லிட முடியுமா? அவர் அவ்வளவு கொஞ்சி கொலாவி நான் தான் உனக்கு பக்தன்னு சொல்ல முடியுமா? அவர் உண்மையில வச்சிருக்க பக்தி ஈடனே இருக்குது. பக்தன் சாமி கிட்ட வைக்கிறத விட சாமி நம்ம மேல வச்சிருக்க பக்தி எப்படி இருக்கு பாரு. ஒரு நிமிஷமும் நம்மளை விட்டு விலகாமல் அணுவுக்கு அணுவாக, எண்ணத்துக்கு எண்ணாக, கண்ணுக்கு கண்ணாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரிடம் தான் அவன் எழுந்துக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட தான் தூங்குனான். தூங்கினது நர்சரி, முடிச்சுக்கிறது வீடா? அங்கதான் எழுந்துக்க முடியும்.
எல்லா ஜீவர்களும் தோன்றி மறையும் இடம் அப்படின்னு சொல்லி பிரபவ அப்யவ் ஹி பூதானாம். பூதானாம்னா எல்லா ஜீவர்களும், பிரபவ அபி அவ் அப்படின்னா பிரபவனா எழுந்துகள், அங்கதான் தோன்றி மறைகிறாங்க. சுஷுத்தம் ஸ்வப்னம் ஆகியவற்றுடன் இம்மூன்றும் நனவு விட்டுட்டார் அவர். திரயம் ஏன்னா அந்த விளக்கம் எழுதினவங்க நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கனவையும் கனவு, சுஷுப்தங்கிறது தூக்கம், சொப்னங்கிறத நனவுக்கும் சேர்த்துக்கலாம். மாண்டூக்கியத்துல என்ன சொல்றான், நனவையும் அவர் என்ன சொல்லுவாரு, சொப்னம் தான் சொல்லுவார். இது விட்டு விட்டு வருது கனவு, நனவு அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது. அதனால தீர்க்க சொப்பனம். அப்ப சொப்பனம் எங்கேருந்து வரும்? தூக்கத்துல இருந்தா தானே வரும், முடிச்சிருந்தா வருமா? அப்ப எல்லாரும் தூங்குறோம். அந்த தூக்கத்துல விட்டு விட்டு வருது, தீர்க்க சொப்பனமும் வருது. தீர்க்க சொப்பனத்தை நனவுங்கிறோம். விட்டு விட்டு வரக்கூடிய இந்த குட்டி குட்டி தூக்கம் இருக்குது இல்லையா, அல்பம், அதை நம்ம கனவுங்கிறோம். ரெண்டுமே கனவு தானே. ஏன் ரெண்டும் கனவுங்கிறாரு? அவன் தூங்கிட்டு இருக்கிறான். எதுல தூங்குறான்? ஆத்மாவில் தூங்குறான். ஆத்மாவில் தூங்கி கொண்டிருக்கிறதுனால ஒரு பிராந்தி ஏற்படுது. ஆத்மா மறைஞ்சிடுச்சு இல்ல, கயிறு மறைஞ்சா என்ன தெரியும்? பாம்பு தெரியும். இந்த தீர்க்கமா இருக்கக்கூடிய அந்த சுஷுப்தி அனாதிகால தூக்கத்தினால தன்னை மறந்து தன்னில் வேற ஒன்றை பார்க்கிறான். அது ரெண்டுமே கனவுங்கிறார். கற்பனை, கல்பிதம். கனவு எப்படி ஒரு ஒரு துப்பும் இல்லாம, ஒரு பிரயோஜனமும் இல்லாம, ஒரு பலனும் இல்லாத ஒரு கனவு. அந்த கனவுல பற்றதெல்லாம் உனக்கு என்ன யூஸ்? உங்களுக்கு புகழ் மாலை பொண்ணு ரோஜா மாலையெல்லாம் 10 போட்டாங்கலாம், இதெல்லாம் கனவுல நடந்து பார்த்தா ஒண்ணு கூட இல்லை. அந்த புகழை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வெளியே நீ மிடுக்க நடக்க முடியுமா? ஏன் இந்த கோமாளி இப்படி நடக்கிறான்னு? நான் ராஜாவா இருந்தேன். எங்க? நேத்து தூக்கத்துல. ஒரு பிரயோஜனம் இல்லை. இவன் ராஜாவா இருக்கிறான், கனவுல பிச்சை எடுக்கிறான். அங்க போய் நான் ராஜா தெரியுமா அப்படின்னு கனவுல சொன்னா கியூல நில்லும்பா. இது அங்க பயன் இல்லை, அது இங்க பயணம் இல்லை. ரெண்டுமே பயன் இல்லாதது. ஒண்ணு தீர்க்க சொப்பனம், ரெண்டுமே சொப்பனம் தாண்டா. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள். அது இருக்கிற இடமே தெரியாம போயிடும். ஒவ்வொரு இந்த வாழ்க்கை முழுக்கே கனவு அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் என்ன? இந்த கனவு ஏன் வந்தது? நீ தூங்குறதுனால. நான் எங்க தூங்குறேங்க? ஆத்மாவில் தூங்குறேன். அதனால விட்சேபத்தினால ஆவரணம் ஆத்மாவை தூக்கமாக்கிடுச்சு. விட்சேபம் நனவு கனமே உண்டாகுது. இதுதான் மாயை. மாயை ஒரு தூக்கம், அது தமஸ். அந்த தமசை நம்ம வெடிச்சிட்டோம்னா இந்த ரஜோவும் சத்துவமும் அழிஞ்சு போயிடும். நிர்குணத்துல நம்ம போகலாம். இன்னும் அந்த பரமேஸ்வரனுடைய புகழ சொல்லுது. திரயம் அப்பியேதத்து சுஷுப்தம் ஸ்வப்னம் மாயா மாத்திரமே. இந்த கனவும் நனவும் மாயையினுடைய விளையாட்டுகள் தான். அவருடைய மாயை தான் உன்னுடைய கனவும் நனவும். அது அவரை மறைக்குது. அவரை மறைத்து விட்டு, அவர் என்ன உன்னையே உன்னிடம் இருந்து மறைத்து உன்னை ஒரு ஜீவனாக காட்டுகிறது. உன்னை என்னவா நீ பார்க்கணும்? எதுல பிடிச்சிக்கணும்? என்ன வருதுங்க என்னட்டு ஈக்கலா. அந்த ஆத்மாவோ ஒன்றே ஆகிய சைதன்ய ரூபம். சித்த ஏகரச ஹி அயம் ஆத்மா என்ன சொல்றாங்க. பூ தான் எடுத்துட்டோமே. ஆமா, அது ஸ்மெல்லு தானே வரும். அங்க போச்சு. சுஷுப்தம் ஸ்வப்னம் ஆகியவற்றுடன் இம்மூன்றும் மாயை மாத்திரமே அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய கனவும் நனவும் உறக்கமும் மாயைன்னா சமஷ்டியா இருக்கிற இந்த வைஸ்வானரன்கிறோம், இன்னொருத்தரை கனவு காண்றவரை மகா கனவு காண்றவரை இரண்டிய கர்ப்பனுங்கிறோம், அனந்த தூக்கத்துல இருக்கிறவரை நாம அந்தர்யாமிங்கிறோம். இந்த மூன்றும் மாயைனா அந்த மூன்றும் யாரு? மாயை தான்.
ஜீவனும் மாயை, ஈஸ்வரனும் மாயை. மாயையினால தான் நான் உலகம், நான் கடவுள் என்ற ரெண்டு உண்டாகுது. மாயை நீங்கிடுச்சுன்னு சொன்னா அங்க சித்த ஏகரச தி ஆத்மா. சித்தம் என்று சொல்லக்கூடிய சைதன்யம் அது ஏகரசம். ஏகரசம் என்ன? ரெண்டற்றது. ஏகரசம்னா ஒரு டம்ளர்ல உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா அது ஏகரசம். நல்லா கலக்கிட்டோம்னா மேல தொட்டாலும் உப்பு, கீழே தொட்டாலும் உப்பு, நடுவில் உப்பு, முள்ள உப்பு, எல்லாமே உப்பு, எங்க பார்த்தாலும் உப்பு. அது பேர் ஏகரசம். இந்த ஆத்மாவில் இங்க கொஞ்சம் திட்டா இருக்குது, இங்க கொஞ்சம் திட்டு கம்மியா இருக்குது, லைட்டா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் பூசும்போது பண்றல, இங்க கொஞ்சம் திக்க அடிச்சுட்டாரு, இங்க கொஞ்சம் லைட் அடிச்சிருக்கிறாரு, சமப்படுத்துங்க. அது மாதிரிலாம் அங்க இல்லை சைதன்யத்துல. ஆனா உங்களுடைய நனவுல கூட ஒரு மாதிரி டல்லா இருக்கலாம், ரொம்ப பிரைட்டா இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு பண்ணலாம். அது ஏகரசம் இல்லை. உங்களுக்குள்ளேயே கலங்கலங்கள் வரலாம். ஆனா ஆத்மாவில் இந்த பிரைட்னஸ் கூடுதலும் குறைதலும் எதுவும் கிடையாது. எப்பொழுதுமே என்னவா இருக்குது? அது சித்தம், சைதன்யமா இருக்கு. அது ஏகரசமா இருக்குது. அப்படின்னா எந்த எண்ணங்களும் இல்லை, நனவும் இல்லை, கனவும் இல்லை, அரியன் என்கின்ற தூக்கமும் இல்லை. அது தாண்டா ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆத்மாங்கிற வார்த்தை பயன்படுத்தினாரு. ஆனா சொன்னதெல்லாம் யார? ஈஸ்வரனை சொல்றாரு. இதுல என்ன அர்த்தம்? ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. ஈஸ்வரனுக்கு எது இருக்குதோ அதுதான் உங்ககிட்டயும் இருக்கிறது என்று இது நமக்கு தெள்ள தெளிவாக இந்த மந்திரங்கள் சொல்லுது. இனி 4ஆம் பாதம் துரியம். துரியம் என்னன்னா சதுர் என்ற 4. அந்த சதுரம், சதுரம் 4 பக்கம் இருக்கிறதுனால சதுரம். சதுர்னா 4 உடையதுனால சதுர். துர்னா 4, 4 உடையது சதுர். அவர் சதுர்வேதி, 4 வேதங்களை உடையவர். அப்ப உடைமைங்கிறத தான் சாங்கிறத போட்டுக்கிறோம். 4க்கு மட்டும் என்ன சொன்னா 4 தான். அதுக்கு 4 உடையதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்பவுமே 4 தான். துரியம்ன்றது 4. 4ஆம் பாதம் ஓங்காரத்துல என்ன சொல்லணும்? இப்போ 4ஆம் பாதம் மௌனம். ஓங்காரத்துல மௌனமும் இருக்குது. அதை நம்ம எல்லாரும் விட்டுறோம். ஓம்னு சொல்லும்போது மௌனத்தையே மறந்துடுறோம். அல்ல கனவு நனவு உறக்கத்துல இருக்கும்போது ஆத்மாவை விட்டுறோம். அப்படி புரிஞ்சுக்கணும். அத துரிய சதுராத்மா துரிய அவசிதத்வாதே ஏக ஏக ஏகைக யோதானுஜ் ஞாத்ர யாத்ரனுஜ்ய அப்படின்னா ஊடுருவி இருத்தல். அனுஜ்ஞாத்ரானுஜ்ய அப்படின்னு அர்த்தம். அந்த சொல்லு யோத அனுஜ்ஞாத்ர நிஜ்ய அப்படின்னா ஊடுருவி இருத்தல். எல்லாத்துலயும் இருக்குது. யாரு? இந்த 4ஆவதா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எல்லாவற்றிலும் ஊடுருவி. எல்லாவற்றிலும் ஊடுருவுக்குன்னா என்ன? நனவுலையும் இருக்கிறது, கனவுலையும் இருக்கிறது. ஊடுருவி இருக்குதுன்னா என்ன? எங்கேயாவது படாம இருக்குதான்னு பார்க்கும். இந்த லைட் அங்க படலை சார் அப்படின்னு சொல்லி நம்ம லைட் கொடுக்கும்போது ஒரு இடத்துல நிழல் விழுந்துடும். அப்படி இல்லை. இது எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது. தூக்கத்திலையும் ஊடுருவி இருக்குது. கனவுலையும் ஒவ்வொன்றுலையும் அந்த ஆத்மா இருக்கிறது. கனவுல யாராவது 2 பேர் வந்தாங்கன்னா அவங்க 2 பேர்லயும் ஆத்மா இருக்குது. ஒவ்வொன்றுத்துலயும் ஆத்மா இருக்குது. அதத்தான் யோத அனுஞாத்திர நுஞா ஊடுருவி இருத்தல். விகல்பைஹி விகல்பைஸ் திரயம் அப்யத்ராபிசுஷுத்தம் ஸ்வப்னம் மாயா மாத்திரம் சித்தேகரச ஏ ஆத்மா ஆத்மாதயம் ஆதேச. இதுதான் அறிய வேண்டிய விஷயம். ஆதேசம்னா அதை பத்தி இப்ப பார்ப்போம். ஆதேசம்னா என்ன? மறுபடியும் அந்த மந்திரம் தொடருது. ந ஸ்தூல பிரஜ்ஞம், ந சூக்ஷ்ம பிரஜ்ஞம், ந உபயத பிரஜ்ஞம், ந பிரஜ்ஞம், ந அப்பிரஜ்ஞம், ந பிரஜானகனம், அதிருஷ்டம், அவ்யவஹாரியம், அக்ராஹ்யம், அலக்ஷணம், அசிந்தியம், அவ்யபதேஷ்யம், ஏகாத்மிய பிரத்யய சாரம். ஏகாத்மிய பிரத்யய சாரம்னு சேர்த்து படிக்கணும். பிரபஞ்ச உபசமம், சிவம், சாந்தம், அத்வைதம், சதுர்த்தம் மன்யதே. ச ஆத்மா ச விஜ்ஞேய ஈஸ்வராக்ராஸ்தூரிய ஸ்தூரிய. இது துரிய ஸ்தூரிய ஸ்தூரிய
இது பிரதம கண்ட பார்க்கிறோம். என்னுடைய பொழிப்புரை. இனி சதுர்த்தாத்மாவின் 4வது பாதம் துரியம் பற்றி பேசப்படுகிறது. ஒவ்வொன்றையும் நடத்துவது ஏகைக யோத் அனுஜ்ஞாத்திர, அதை அனைத்தையும் ஊடுருவி நிற்பது, அதுதான் அனுஜ்ஞாத்திர. அனுஜ்ஞா விகல்பை நடத்துவது யோத் அனுஜ்ஞாத்திர, ஊடுருவி நிற்பது அனுஜ்ஞா விகல்பைகி. அது ரெண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையா பார்த்தோம். இது எப்படிப்பட்டது? மாயா மாத்திரமான நனவு, கனவு, தூக்கம் 3ஐயும் கடந்தது. எது எல்லாம் மாயாம்? இந்த 3ம் அதை கடந்தது. திரயம் அபி அத்தர அபிசுஷ்பம் ஸ்வப்னம் மாயா மாத்திரம். சைதன்ய ரச வடிவானது சித் ஏகரசோ. இங்கே அதை பற்றிய உபதேசமாவது ஹி அயம் ஆத்மாயம் ஆதேச. ஆதேசன்னா உபதேசம். அது ஸ்தூல பிரஜை அற்றது. ந ஸ்தூல பிரஜம். அது சூக்ஷ்ம பிரஜம் அற்றது. ந சூக்ஷ்ம பிரஜம். இடைப்பிரஜம் அற்றது. ந உபயத பிரஜம். பிரஜான வடிவும் அன்று. ந பிரஜம். பிரஜானமற்றதும் அன்று. அது பிரஜம் இல்லைங்கிறாங்க. பிரஜம் இல்லாததும் அல்ல. ந அப்பிரஜம். பிரஜான திரட்சியம் அன்று. ந பிரஜான கணம். பார்வைக்கு எட்டாதது அதிருஷ்டம். கொடுக்கல் வாங்கலற்றது அவ்வியவகாரியம். கிரகிக்க முடியாதது அக்ராஹியம். குணங்குறி அற்றது அலட்சணம். நினைக்க முடியாதது அசிந்தியம். சுட்டி காட்ட முடியாதது அவ்யபதேஷ்யம். அப்படின்னு இந்த மந்திரம் ஒன்றே ஆத்மா என்ற ஞானத்தினால் மட்டும் அனுபவிக்கத்தக்கது. ஏகாத்மிய பிரத்யேக சாரம். பிரபஞ்சம் ஒடுங்கும் இடம். பிரபஞ்ச உபசமம். சிவம் சாந்தம் அத்வைதம் என்கின்ற இதையே 4வதாக கருதுகின்றனர். சதுர்த்தம் மன்யந்தே. இந்த ஆத்மாதான் அறிந்து கொள்ள வேண்டியது. சக ஆத்மா ச விக்ஞேய. அனைத்தையும் விழுங்கும் ஈஸ்வரின் துரியம். ஈஸ்வர அக்ராசஸ் துரியஸ்துரீக. முதல் கண்ட நிறைவு. இது பிரதம கண்டக. இப்ப நாம யாரை பத்தி படிக்க போறோம்? 4வது பாதமாகிய ஓங்காரத்தின் மௌனம், நனவு கன உறக்கத்தில் இருக்கிற ஆத்மா, சிருஷ்டி ஸ்திதி லயத்தில் இருக்கின்ற அந்த 4வது பாதமாகிய துரியத்துக்கும் துரியம். நம்முடைய துரியம் எது? ஆத்மா. இதுக்கு ஆத்மா யாரு? பிரம்மம். துரியம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த சொற்கள் எல்லாம் நம்ம விளக்குவோம். இனி சதுராத்மாவின் 4வது பாதம் துரியம் எனப்படுவது. இந்த 4வது என்றதுனால நனவு கனவு உறக்கத்துக்கு அப்புறம் இந்த ஆத்மா இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த 3ஐயும் நீக்கிட்டோம்னா ஆத்மா தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்காம இருக்கிறதோ, முடிச்சுக்கிட்டு இருக்காம இருக்கிறதோ, கனவு காணாம இருக்கிறதுனா முடியுமா? இந்த 3ஐயும் நீக்க வேணுமா? இல்லை. ஒரு தேங்காய் பண்ணு ரவுண்டா இருக்கிறத 4 துண்டா போட்டு, ஒரு துண்டு கனவு, ஒரு துண்டு உறக்கம், ஒரு துண்டு நனவு, இன்னொரு துண்டு ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. 3 துண்டா போடுங்க. மொத்தம் சேர்த்து ஒரு ரவுண்ட் இருக்குது. அதுதான் 4வது. ஒவ்வொரு துண்டிலையுமே 4வது இருக்குது. இப்போ கனவுல எந்த இருக்குது? ஆத்மா இருக்கிறது. நனவுல என்ன இருக்குது? ஆத்மா இருக்கிறது. உறக்கத்திலும் ஆத்மா இருக்கிறது. சிருஷ்டியிலும் பகவான் இருக்கிறார். பிரம்மம் இருக்கிறது. ஸ்திதியிலும் இருக்கிறார். லயத்திலும் இருக்கிறார். அடுத்த ஸ்திதியிலும் இருக்கிறார். 2க்கு நடுவுற இடைப்பட்ட காலத்திலும் இருக்கிறார். இருக்கிறது அவர் மட்டும்தான். மீதியெல்லாம் வந்து போறது அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுங்க, வந்து போறத நீங்க உறவுன்னு சொல்லுவீங்களா? எப்பொழுதும் இருக்கிறத உறவுன்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்றாங்க, கோச்சிக்கிறாங்க. நீங்க அவங்களோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க, என்ன மறந்துட்டீங்க. அப்போ நாம என்ன சொல்லணும்? பாருமா, அவங்க வந்துட்டு போறாங்க. நீ என் மனைவி, என்னோடவே இருக்கிற. வந்துட்டு போறதை வச்சுக்கிட்டு நீ வந்து உன் உறவு என் உறவையும் நீ வந்து இப்படி குறைச்சி பேசலாமா? அப்படிதானே சொல்றான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? வந்து போறது வந்து முக்கியம் கொடுக்குறாங்க.
வந்து போறது கணக்கிலே வராது. இப்ப இந்த ஆத்மா எப்பொழுதும் நம்மளோட தானே இருக்குது, நாம் தானே அது. இந்த கனவு நனவு உறக்கம் மூணும் வந்து போறது இல்லை. அப்ப நாம வந்து நம்ம ஆத்மாவை கோச்சிக்கலாமா? நீ எங்க போயிட்ட அப்படின்னு சொல்ல மாட்டான். எல்லாத்துலயும் அது இருந்துகிட்டே இருக்கு. வந்து போறதை நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. இந்த வாழ்க்கையில வந்து போகின்ற இந்த செல்வம், இளமை, உறவுகள், இன்பங்கள், பெருமை, அதிகாரம், இதெல்லாம் ஏதோ வந்து போறது. ஒண்ணு தோன்றுது, மறையுது. அது தோன்றது எங்க இருந்து தோன்றுச்சுன்னு கேட்கறோம்ல. இங்க இருந்து தான் தோன்றுச்சுன்னா எங்க மறைஞ்சது? அங்க மறைஞ்சுதா? இங்கதான் மறையும். அது மறைக்கும் போது அது எங்க இருந்ததோ அங்கதான் மறையாது. இப்ப எங்க தோன்றுச்சோ அங்கதான் அது மறையுது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு புறாவை எடுக்கிறாரு, அது மறைச்சிடறாரு அப்படிங்கிறாரு வெறும் கையில. ஒரு கர்ச்சிப் எடுக்கிறாரு, அப்படி எரிக்கிறாரு, அப்புறம் அப்படின்றாரு வெறும் கையாரு. எங்க இங்க தோன்றி அங்க மறையுதா? தோன்றிய இடத்துல அது மறையுது, மறுபடியும் அங்க இருந்துதான் தோன்றும். எதுவுமே தோன்றிய இடத்தில் இருந்து இருக்கிற இடமும் தோன்றிய இடத்துல தான் இருக்கும். மறைந்து இருப்பதனால இந்த மூன்றுக்கும் எது கொடுத்த இடம் இருக்குது? அது தோன்றி மறைஞ்சுதா? அது எப்பொழுதும் தோற்ற மறைவு இல்லாம இருந்து கொண்டே இருக்குது. சரி, இந்த தோன்றியது இருந்து மறைந்ததே, அது அதமாக இருக்கின்ற ஆதாரமா இருந்ததே, தோற்ற மறைவு இல்லாம அதுல இருந்து விலகி இருந்ததா? ஆச்சரியமா இருக்குதே. இந்த ஆகாயம் தோன்றாது மறையாதது, அப்படியே இருக்குது. ஆனா இதுக்குள்ள எத்தனை தோன்றி மறையுது. பார் 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 அப்படின்னு சொல்றோம். பார்த்த உடனே ஆமாங்க, நல்ல காலம் நான் கரெக்ட் நேரத்துல பார்த்துட்டேன், அதன் மறைஞ்சு போச்சு. ஒரு சூப்பர் நோவா. ஆனா சூப்பர் நோவா 6 நாள் இருக்கும். ஏன்னா அந்த லைட் நமக்கு வந்து சேர்த்து 6 நாள் ஆகுது. அதனால 6 நாளாம் பாக்குறதுனால அது 6 நாள் இருக்குதுன்னு நினைச்சிட்டு. லைட் டிராவல்ஸ் ஒரு ஸ்லோல தான் வருது. அவன் பார்க்கறான், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அது எங்க தோன்றுச்சு? ஒரு அந்த சூப்பர் நோவால ஒரு ஸ்டார் வெடிச்சிடுச்சு. வெடிச்சு அதனுடைய உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் வெளியே கொட்டிடுச்சு. ஒரு ஸ்டாரு வயசு ஆக 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 அதனுடைய பொருளை மாத்திக்கிட்டே இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டார் என்று சொல்லக்கூடிய சூரியன் வெறும் கேஸ் தான், ஹைட்ரஜன் கேஸ். அந்த ஹைட்ரஜன் கேஸை ஒரு 2 ஹைட்ரஜனை ஒன்னா சேர்த்து நசுக்கி வெப்பமும் வெளிச்சமும் கொடுக்குது. அதை வெப்பம் வெளிச்சத்தை பார்த்து சூரியனுக்கு பாருங்கிறோம். அங்க என்ன நடக்குது? அவர் ஹைட்ரஜனை போட்டு நசுக்கிறார். யார் நசுக்கிறாங்க? சூரியனுடைய ஈர்ப்பு விசை இருக்குதே, அதுதான் நசுக்குது. தன்னையே அது நசுக்குது. அது தன்னையே நசுக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஹைட்ரஜனுடைய அளவு தான். எது நசுக்கப்படுது? ஹைட்ரஜன் தான். யார் நசுக்கிறது? ஹைட்ரஜன் தான். அங்க 2வது ஆளே இல்லை. யாரும் ஒருத்தர் வந்து நெருப்பு ஊத்திக்கிட்டே இருக்கணும், பெட்ரோல் சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். சூரியன் யார் கொடுக்குறாங்க? இல்லை. தன்னுடைய அழுத்தத்தாலே தன்னையே நசுக்கி அது வெப்பமும் வெளிச்சமும் தருது. இப்ப தரும்பொழுது இந்த ஹைட்ரஜன் எல்லாம் தீந்துடும் இல்ல. இப்ப 2 சேர்ந்ததுனால ஹீலியம் உண்டாகல. இப்ப அவர் இப்ப இனிமேல அந்த அழுத்தம் எதை நசுக்கும்? ஹீலியங்களை நசுக்கும். அப்போ எல்லா ஹைட்ரஜன் ஹீலியம் ஆனபோது நசுக்குமா? இல்ல, ஹைட்ரஜன் உண்டாகும் போதே ஹீலியமும் உண்டாகிட்டு இருக்குது, அதையும் நசுக்கிட்டே இருக்கும். அப்போ சூரியன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் நசுக்கிட்டுது, ஹீலியத்தை நசுக்குது, கார்பன் நசுக்குது, நைட்ரஜன் நசுக்குது, ஈயத்தையும் நசுக்குது, இரும்பையும் நசுக்குது. ஒண்ணு நசுக்கும் போதும் அளவு வெளிச்சமும் வெப்பமும் கம்மியா தான் இருக்கும். ஹைட்ரஜன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சமும் வெப்பமும் அதிகமா இருக்கும். அப்புறம் அதுல எல்லாத்தையும் தீந்த பிறகு தானே ஹீலியம் இருக்குது. அவரு நசுக்கி என்ன எடுக்கிறது? எலுமிச்சம்பழத்தை முதல்ல பிழிஞ்சா சர்றன்னு வருது ரசம். அப்புறம் அதை நசுக்கி 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 என்ன பண்றது? கரும்பு சாரை உள்ள கொண்டு போய் விட்டுட்டு எத்தனை தடவை சுத்திட்டு இருந்தாலும் சக்க போய் போய் வந்துருக்கு, எத்தனை சொட்டு வரும்? அந்த மாதிரி இந்த சூரியனும் எல்லாவற்றையும் என்னவா மாத்திருச்சு. இப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? நம்ம பீரியாடிக் டேபிள் படிக்கிறோம் இல்ல, அதுல இருக்கிற அத்தனை எலிமெண்ட்டும் இப்போ சூரியன்ல இருக்கும். ஆனா ஒரு பொருள் வெளிவராது. வெளிச்சமும் இல்லை, சூடும் இல்லை. அந்த நிலையை அடைவதற்கு அந்த ரெட் ஜெயண்ட்டுங்கிறாங்க, ஒயிட் டுவார்ஃப்ங்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் எல்லாம் அதுல வரும். கடைசியில
அந்த சூரியனுடைய அத்தனை இடையும் 108 எலிமெண்ட் ஆயிப்போச்சு. அது கடைசியில தன்னுடைய அழுத்தத்தினாலே சுருங்கி கருந்துளையா மாறலாம். அல்லது வெப்ப நடுவில் அதிகமாகும் போது அத்தனை வெடிச்சிடும் அரைக்குறையாவே. அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அப்ப வெடிக்கும்போது அது மறைஞ்சிடுச்சுன்னு தானே சொல்றோம். எங்க மறைஞ்சது? ஆகாயத்துல தான் மறைஞ்சது. எந்த இடத்துல? மறுபடியும் என்னாச்சு? அந்த ஆகாயத்துல தான் தோன்றும். எங்க தோன்றும்? இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஏதாவது இழுத்துக்கும். இருந்து சேர்ந்த உடனே அங்க ஒரு சூரியன் முளைக்கும். அந்த சூரியன்ல 9 கோள்கள் வரும். அதுல பூமியில தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்குது. எங்கேருந்து வந்தது எல்லாம்? போன சூரியன் செத்தார், தாத்தா செத்தாரு, மகன் பிறந்தான், பேரன் பிறந்தான். இப்ப நீங்க போட்டிருக்கிற மோதிரம் எது? சூரியன்ல இருந்து வந்தது. இங்க யாரும் சூரியன்ல இருந்து வராதுங்க, எல்லாமே சூரிய வம்சம் தான். நம்மள ரகு வம்சம். நம்மள தைரியமா சொல்லலாம், நம்முடைய ராமபிரானுடைய மகன்கள் ரகு வம்சத்துல பிறந்தவங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு அணுவுமே சூரியன் தான். சூரியன் வயிற்றுல பிறந்தது. இது எல்லாம் ஆகாயத்தில் நடக்குது. சூரியன் மறையுது, சூரியனும் தோன்றுகிறது, பூமி தோன்றுகிறது, பூமியிலே தாவரங்கள் தோன்றுது, மனிதர்கள் தோன்றுகிறார்கள், உடம்புக்கு எல்லாம் மறுபடியும் மறையுது. கடவுளே! ஆனா இந்த சிருஷ்டி சிதி லயமெல்லாம் எங்க நடக்குது? ஆகாயம். ஆகாயம் எங்கேயாவது சிருஷ்டிக்கப்பட்டுதா? இப்போ உதாரணத்துக்கு அபேட்சிகமா சொல்லுவோம். அது போல இந்த சதுர ஆத்மா, 4வது துரிய ஆத்மா, அதுல தான் கனவு எழுந்து நனவு எழுந்து அடங்கி தூக்கமாகி மறுபடியும் அது இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஆகாயம் மறைந்த சூரியனிலும் இருக்குது, தோன்றிய சூரியனும் இருக்குது, ரெண்டுக்கு இடையிலும் இருக்குது இல்ல. அப்ப அந்த ஆகாயத்தை தோன்றியது இடைப்பட்டதுன்னா சொல்ல முடியுமா? அதை தான் இங்க சொல்ற. இது பிரஜ்ஞம் இல்லை, அப்பிரஜ்ஞம் இல்லை, உபய பிரஜ்ஞம் இல்லை, அப்பிரஜ்ஞனும் இல்லை, பிரஜான கணமும் இல்லை. இதை நம்ம அடுத்து நம்ம ஆழமா பார்க்கணும். மாண்டூக்கியத்துல இதை பத்தி பேசியிருக்கிறோம். அதை கேட்க முடியாதவங்க இங்க கேட்கலாம் இல்ல. இது கேட்க கேட்க ருசி. இந்த ஆத்ம பிரம்ம ஞானத்துல ருசி வந்துடுச்சுன்னு சொன்னா உலகத்துல ருசி போயிடும். உப்பு சப்பு இல்லாம இருக்கும். இதை விட எனக்கு ருசி இருக்கு. எவனோ ஒரு இந்த ருசி கண்டுட்டானோ அவன் இந்த ஞானத்தை விட்டு விலகவே முடியாது. அவனுக்கு பணம் எந்த ருசியும் காட்டாது, பொருள் எல்லாம் அந்த ருசியை விட்டாது. ஏதோ பழைய ஞாபகத்துல ஏதாவது கொஞ்ச நேரம் அதை ஊருகா மாதிரி தொட்டுக்குவானே தவிர அவன் நினைவெல்லாம் இந்த ஆத்ம ருசி. இந்த ஆத்ம ருசி டீச்சர் உண்டாக்குறாரா? இல்லை. பிறக்கும் போது அவனுக்கு இருக்கணும். அவன் செய்த பூர்வகால புண்ணியத்தினால அந்த ருசி உண்டாகுது. ஆனா ஞானத்துக்கு புண்ணியம் கிடையாது. ருசியை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களால அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் கொண்டு வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இதை கேட்கறாங்க? ருசி இருக்கவன் தானே கேட்கறான். அவன் தானே மறுபடியும் மறுபடியும் கேட்கறான். அந்த ருசி இருக்கட்டும். அடுத்த வகுப்புல நம்ம மீதி பார்க்கலாம்.